திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 570, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. ஈராக்கின் முன்னாள் அதிபரான சதாம் ஹுசேன் 1937ஆம் ஆண்டு பிறந்தார். ஈராக்கின் பாத் கட்சியின் முக்கிய நபரான சதாம் ஹுசேன் 1968இல் அக்கட்சி நடத்திய அதிகார கைப்பற்றலில் முக்கிய பங்கு வகித்தார். தனது நெருங்கிய உறவினரான ஜெனரல் அகமது பாக்கரின் கீழ் துணை அதிபராக பணியாற்றிய சதாம் அரசுக்கும் ஆயுதப்படைகளுக்கும் இடையேயான பிரச்சனைகளை கடுமையாக அடக்கி அரசு இயந்திரத்தின் மீதான தனது கட்டுப்பாட்டை வலுவாக்கிக் கொண்டு பின்னர் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அதிபராக பொறுப்பு வகித்த சதாம் ஈரான் ஈராக் போர் மற்றும் குவைத் போர் நடந்த காலங்களிலும் அதிகாரத்தை தனது கைப்பிடியில் வைத்திருந்தார். இவருக்கு ஆதரவாக புகழ்ந்து கூறுபவர்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்து தன்னுடன் வைத்துக் கொண்டார். அவர்கள் யாருக்கும் அரசின் செயல்பாடுகள் தெரியாது. எனவே அவர்களால் சதாம் ஹுசேனின் நடவடிக்கைகளை குறை கூற முடியவில்லை. இதனால் இவரது கடுங்கோலான ஆட்சி முறையால் ஈராக் மக்களின் வாழ்க்கை தரம் குறைந்ததோடு அவர்களின் மனித உரிமைகளுக்கும் பங்கம் ஏற்பட்டது. மேலை நாடுகளிடம், குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடம் அவர் காட்டிய எதிர்ப்பை அவரது கூட இருந்தவர்கள் ஒரு பிரபல தலைவராக காட்டினாலும் அனைத்துலக சமுதாயத்தினர் பலரும் அவரை சந்தேக கண் கொண்டே நோக்கினர். 1991ஆம் ஆண்டு பெர்சிய குடா போருக்கு பின் ஈராக்கிய மக்களின் சதாமின் முடிவுகளால் அச்சத்துடன் வாழ்ந்தனர். அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் இணைந்து மேற்கொண்ட 2003ஆம் ஆண்டு ஈராக் போருக்கு பிறகு சதாமின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டின் கடைசியில் ஒரு பாதாள அறை ஒன்றில் ஒளிந்திருந்த சதாமை அமெரிக்க படையினர் கைது செய்தனர். பல மனித உரிமை மீறல் வழக்குகள் தொடர்பாக இடைக்கால ஈராக் அரசு அமைத்திருந்த சிறப்பு நீதிமன்றத்தில் சதாம் விசாரிக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டில் அவருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. டிசம்பர் 26, 2006இல் சதாமின் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு டிசம்பர் 30, 2006இல் அவர் தூக்கிலிடப்பட்டார். கொடுங்கோல் மன்னன் அறிவில்லாதவரை தனக்கு அரணாக சேர்த்துக் கொள்வார். அது தவிர நிலத்திற்கு சுமை வேறு இல்லை என்பதை கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு புரை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொடுங்கோல் மன்னன் நிலத்திற்கு பாரம், செங்கோல் மன்னர் நிலத்தின் வரம்.